Welcome to TUTORFLICKS. Hi teachers, இன்னைக்கு நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அடுத்து பார்க்க போறது மீடியன். மீடியன்னா என்ன அப்படினா இப்போ நம்ம தமிழ்ல இடைநிலைன்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ அந்த வேர்ட்லயே நமக்கு என்னன்றது அர்த்தம் தெரியும். மீடியன்னா என்ன, அப்போ நமக்கு கரெக்டாக அந்த மிட்ல வர்ற வேல்யூ தான், அந்த மிட் வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மீடியன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ஒரு 5 நம்பர்ஸ் இருக்குதுன்னு வைங்க, 1 2 3 4 5ன்னு 5 இருந்துச்சு அப்படின்னா இங்கே நமக்கு மிட்ல இருக்கிறது எது, 3 தான் மிட்ல இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட மீடியனாக இருக்கும். அதுவே 1 2 3 4 5 6 இப்படி நமக்கு ஈவன் நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, சென்டரில் 2 நம்பர் வரும். ஸோ அந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அதுதான் நம்மளோட மீடியன். ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு சிம்பிளான பேசிக் கான்செப்ட். ஓகே, மீடியன் இஸ் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள் விச் டிவைட்ஸ் த ஹோல் செட் ஆஃப் டேட்டா இன்டு 2 equal parts. In other words, median is the value of the variate for which the cumulative frequency is 1/2 into n, where n is total frequency. So frequency கொடுத்திருந்தாங்க அப்படின்னா cumulative frequency-ய நம்ம 2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு மீடியன் கிடைக்கும் அப்படின்றது மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நமக்கு அன்குரூப்டு டேட்டா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அன்குரூப்டு டேட்டானா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். ஸோ அதில் n வேல்யூஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிறத அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ எழுதணும். ஓகே, இப்போ 1 3 2 6 5 இப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நம்ம ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் எழுதணும், இல்லை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். இப்போ நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதிக்கிறேன், சின்னதுலேருந்து பெருசு போய்க்கலாம், 1 2 3 5 6. ஸோ இந்த மாதிரி ஆர்டரில் நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். எழுதுனதுக்கப்புறமா மிடில் எந்த வேல்யூ வருதோ அதுதான் மீடியன். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இப்போ n ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த மிடில் வேல்யூவை நம்ம அப்படியே எழுதிப்போம். n ஈவன் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிப்போம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், மீடியன் ஃபார் அன்குரூப்ட் ஆர் ரா டேட்டா. அரேஞ்ச் த டேட்டா இன் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்லையோ எழுதிக்கணும். n ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா n + 1/2 இதுதான் நம்மளோட மிடில் வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இப்போ பார்த்தது நமக்கு ஒரு சின்ன இது தான், 5 நம்பர் தான் இருக்குது. ஸோ இதுதான் மிடில் வேல்யூன்னு ஈஸியாக சொல்லிட்டோம். இன்கேஸ் நம்பர்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அங்கே கவுண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா n + 1/2. ஸோ n + 1/2னா இப்போ நமக்கு மொத்தமாக 100 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா இது கூட 1 ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் எந்த வேல்யூ கிடைக்குதோ அந்த பிளேஸில் இருக்கிற வேல்யூ தான் நமக்கு என்ன அப்படின்னா மீடியன் வேல்யூ. ஓகேவா? இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 இந்த சேம் செட் நான் அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே மொத்தமாக எத்தனை நம்பர் இருக்குது, 5 நம்பர்ஸ் இருக்குது. n + 1/2 நம்மளோட ஃபார்முலா. இப்போ 5 + 1/2 = 6/2. என்ன கிடைக்கும், 3 கிடைக்கும். ஸோ தேர்ட் வேல்யூ தான் நமக்கு மிடில் வேல்யூ, 1 2 3. ஸோ நமக்கு தேர்ட் வேல்யூ தான் மீடியன் வேல்யூ. ஓகேவா? ஸோ நம்பர்ஸ் பெருசாக இருக்கும்போது நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிப்போம், சின்னதாக இருந்தால் பார்த்தோன்னே நம்ம சொல்லிடுவோம். அதே மாதிரி n ஈவன் நம்பராக இருந்தால் நம்ம என்ன சொன்னோம், இப்போ இந்த 2 வேல்யூவை ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பாருங்கள், அதுக்கு அதே மாதிரி ஃபார்முலா. இப்போ இது சின்ன குரூப்பாக இருந்துச்சுன்னா நம்ம பார்த்தோன்னே சொல்லுவோம். பெரிய குரூப்பாக இருந்தால் என்ன அப்படின்னா n/2th வேல்யூ ப்ளஸ் n/2 + 1th வேல்யூ. ஸோ இங்கே n/2னா என்ன, நமக்கு இங்கே மொத்தமாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது, 6 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ 6/2 ப்ளஸ் n/2 + 1ன்னா நமக்கு என்னது, 6/2 + 1. ஓகேவா? இதை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 6/2னா நமக்கு என்னது, 3. அகெயின் 6/2னா 3 + 1 / 2. அப்போ என்ன வரும், மேலே நமக்கு 4 7 3 6 7 7/2 வரும். ஓகேவா? இங்கே எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிளே பார்த்துக்கலாம். இப்போது ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் எழுதியிருக்கிறோம். இது ஈவனில் இருக்குது. ஓகேவா? என்னோட வேல்யூ 8 கிடைக்குது. ஸோ ஃபார்முலா என்ன, n/2த்தோட வேல்யூ அதே மாதிரி n/2 + 1ஓட வேல்யூ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். n/2னா இங்கே என்ன வரும்,
n/2 மீன்ஸ் 8/2 4 வரும். அப்போ ஃபோர்த் வேல்யூங்கிறது நமக்கு இங்கே என்ன 14.1. அடுத்தது n/2 + 1. n/2க்கு நமக்கு வேல்யூ வந்து 4 கிடச்சிருக்குது. அப்போ அது கூட 1 ஆட் பண்ணால் 5 கிடைக்கும். அப்போ ஃபிஃப்த் வேல்யூ நமக்கு இங்கே பார்க்கணும் 1 2 3 ஃபோர்த் வேல்யூ ஃபிஃப்த் வேல்யூ கொடுத்துருக்கிற கொஸ்டின் இது. இந்த கொஸ்டினை நான் அசெண்டிங் ஆர்டரில் எழுதியிருக்கிறேன். ஸோ ஃபோர்த் வேல்யூ ஃபிஃப்த் வேல்யூ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ண என்ன கிடைக்குது 17.65 கிடைக்குது. இதுதான் நம்மளோட மீடியன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மீடியன் ஃபார் டிஸ்க்ரீட் குரூப்டு டேட்டா. ஸோ டிஸ்க்ரீட் குரூப்டு டேட்டான்னா என்ன? குரூப்டு டேட்டா தான் ஒரு ஃப்ரீக்வன்சி மட்டும் நமக்கு கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா n/2 கண்டுபிடிக்கணும். இங்கே என்னங்கிறது இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸோட டோட்டல் வேல்யூ. ஓகேவா? சம்மேஷன் எஃப் n/2 கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா அந்த n/2 விட அதிகமாக இருக்கிற அந்த டேபிள் வேல்யூ எதுன்னு பார்க்கணும். அந்த வேல்யூக்கு நேராக இருக்கிற எக்ஸ் வேல்யூ தான் நம்மளோட மீடியன். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். வெயிட்டும் நமக்கு அதுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்கு குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி என்ன வரும்? 4 அப்படியே எழுதிப்போம். 4 + 7 11 11 + 12 23 இந்த மாதிரி எல்லாத்துக்குமே எழுதியாச்சு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணால் தான் நமக்கு என்னது n வேல்யூ. இந்த ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் வேல்யூ தான் நமக்கு n வேல்யூ. இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? n/2 பார்க்கணும். n/2 இங்கே என்ன? என்னோட வேல்யூ 60. 60யை 2ஆல் டிவைட் பண்ணால் 30. அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஐடென்டிஃபை த cumulative frequency just greater than n/2. ஸோ n/2ங்கிறது வேல்யூ 30. 30யை விட அதிகமாக இருக்கிற நம்பர்ஸில் ஃபஸ்ட் நம்பர். இப்போ 31 32 33 இப்படி இருந்துச்சுன்னா 31. ஓகேவா? 30க்கு அதிகமாக இருக்கிற நம்பர் பார்க்கணும். இங்கே 30க்கு அதிகமாக இருக்கிற ஃபஸ்ட் நம்பர்னால் நமக்கு 38 தான். ஸோ இந்த 38க்கு நேராக இங்கே நமக்கு எக்ஸ் வேல்யூ என்ன இருக்குதோ அதுதான் நம்மளோட மீடியன் வேல்யூ. ஓகே. நெக்ஸ்ட்டு மீடியன் ஃபார் கண்டினியூஸ் குரூப்டு டேட்டா. கண்டினியூஸ் குரூப்டு டேட்டானா நமக்கு என்னது? கண்டினியூஸ் குரூப் டேட்டா மீன்ஸ் நமக்கு இன்டர்வல்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா? கிளாஸ் இன்டர்வல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா மீடியன் கண்டுபிடிக்கிறதுக்கு L + n/2 - m / f × c. இதில் எல்லுங்கிறது நம்ம வந்து மீடியனுக்கு ஒரு கிளாஸ் கண்டுபிடிப்போம் இல்லையா? இப்போ இங்கே வந்து நமக்கு நிறையா மீடியன் இருக்கும், இங்கே நிறைய கிளாஸஸ் இருக்கும். இப்போ இதுதான் மீடியன்னு ஃபைன் பண்ணுறோன்னா இப்போ இங்கே இது 5 to 10ன்னு இருக்குதுன்னா அந்த 5ங்கிற லோவர் இன்டர்வல். ஓகே. என்னங்கிறது நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. எஃப்ங்கிறது நம்மளோட என்னங்கிறது டோட்டல் நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. எஃப்ங்கிறது நம்மளோட அந்த மிடில் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. இப்போ 5 to 10ன்னா இங்கே 5 தானே நமக்கு இருக்குது. கொஷனில் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கிளாஸ்க்கும் நமக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. இப்போ 3 4 5 6 7 இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறாங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற மிடில் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி என்னவோ அதுதான் நம்மளோட எஃப் வேல்யூ. எம்ங்கிறது குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளாஸ் ப்ரிசீடிங் மீடியன் கிளாஸ். ஸோ ப்ரிசீடிங்னா என்ன? இப்போது 5 எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ரிசீடிங், இதுக்கு அடுத்தது இருக்கிறது சக்ஸசிவ் டேர்ம்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிசீடிங்னா என்ன? அப்போ இந்த கிளாஸ் இன்டர்வலுக்கு முன்னாடி இருக்கிற இன்டர்வலோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தான் என்னது? ஸ்மால் m வேல்யூ. சிங்கிறது கிளாஸ் இன்டர்வல். ஓகே. சரி, இதுக்குமே அதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு n/2க்கு கிரேட்டர் தென்னாக இருக்கிற வேல்யூவை தான் வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வெயிட் கொடுத்துருக்குறாங்க இன்டர்வல்ஸில், அதோட ஃப்ரீக்வன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சிஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ n/2 பார்க்குறோம். n/2 நமக்கு இங்கே என்னது? இங்கே டோட்டலாக சம்மேஷன் எஃப் வேல்யூ 200 கிடச்சிருக்குது. ஸோ 2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு 100 வரும். இப்போ n/2க்கு நெக்ஸ்ட் கிரேட்டர் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். 100க்கு நெக்ஸ்ட் கிரேட்டர் வேல்யூ வந்துட்டு இங்கே வந்து 130. ஸோ 130. ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம்? n/2க்கு அடுத்ததாக இருக்கிற வேல்யூவோட கிளாஸ் தான் நம்ம என்னென்னு எழுதிப்போம்? கிளாஸ் இன்டர்வல். இங்கே மீடியனுக்கு நம்ம என்ன எழுதணும்? இப்போ n/2 வந்து 30 கிடச்சிது. 30க்கு அதிகமாக இங்கே 38 இருக்குது, அதை தான் வந்து மீடியன் எடுத்தோம். அதே மாதிரி இங்கே நமக்கு வந்துட்டு 100 கிடைக்குது, 100க்கு அதிகமாக 130 கிடைக்குது. ஸோ இதோட கிளாஸ் இன்டர்வலை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்க போகிறோம்? மீடியன் எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே மீடியன் வந்து 440 to
450. ஸோ இப்போ இதில் லோயர் வேல்யூ வந்து எல். ஓகே, நம்ம எல் வேல்யூவோடது வந்து 440. n/2 என்ன வந்துச்சு, நமக்கு 100 கிடச்சிது. மைனஸ் எம். எம்ங்கிறது நம்ம என்னன்னு பார்த்தோம், நம்ம எடுத்திருக்கிற மீடியன் கிளாஸோட ப்ரிசீடிங் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு முன்னாடி இருக்கிற குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, 76. ஸோ அதுதான் நம்மளோட எம் வேல்யூ. எஃப்ங்கிறது என்னது, நம்மளோட இந்த கிளாஸ் இன்டர்வலோட ஃப்ரீக்வன்சி 54 இன்டூ சி. சிங்கிறது நம்மளோட இன்டர்வல் 440 to 450. நம்மளோட கிளாஸ் இன்டர்வல் இங்கே 10. அதை போட்டாச்சு. ஸோ இதை சால்வ் பண்ணால் போதும். ஓகேவா. ஸோ இப்போ டிஸ்க்ரீட்னா என்ன பண்ணுறோம், n/2 கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு நெக்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு மீடியன் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதுவே கண்டினியூஸாக இருக்குது, இன்டர்வல் இருக்குது அப்படின்னா தான் ஃபஸ்ட்டு n/2 கண்டுபிடிச்சி அதுக்கு நெக்ஸ்ட் வேல்யூவை மீடியம்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை எம்னு எடுத்துக்கணும். இதோட ஃப்ரீக்வன்சியை நம்ம வந்துட்டு எஃப்னு எடுத்துக்கிறோம். இந்த 440 லோயர் கிளாஸ் இன்டர்வலை எல்லுன்னு எடுத்துக்கிறோம். சிங்கிறது இதுக்கு கிளாஸ் இன்டர்வலோட கேப் 440லேருந்து 450க்கு 10 வருமா. ஸோ அதோட வேல்யூ இதை போட்டு சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மோட் ஆர் மோடல் வேல்யூ. மோடுனா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா இதில் எந்த நம்பர் அதிக டைம் ரிப்பீட் ஆகிருக்குதோ அதை தான் மோடுன்னு சொல்லுவோம். 2 ஆர் மோர் தென் 2 டைம்ஸ். ஓகேவா. ஒரு டைம் மட்டும்தான் எல்லா நம்பரும் இருக்குதுன்னா அங்கே வந்து நமக்கு மோடே கிடையாது. ஓகே. ஸோ 2 டைமாவது குறைஞ்சபட்சம் அது வந்திருக்கணும். அதிகமாக எந்த நம்பர் வந்திருக்குதோ அதுதான் மோடு. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்து 3 டைம்ஸ் வந்திருக்குது. ஸோ இதுக்கு வந்துட்டு நமக்கு இந்த 1 தான் மோடு. தமிழில் முகடுன்னு படிச்சிருப்போம். சரி, இப்போ மோடுன்னு வந்துட்டு நமக்கு அன்குரூப்டு டேட்டா கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் நம்ம வந்துட்டு எந்த நம்பர் வந்துட்டு அதிகமாக வந்திருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நான் வந்து இதில் எது வந்து அதிகமாக வந்திருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ 5 வந்துட்டு 1 2 3 டைம்ஸ் வந்திருக்குது. 3 வந்து 1 2 டைம்ஸ் வந்திருக்குது. அடுத்தது 4மே 2 டைம்ஸ் வந்திருக்குது. 2 வந்துட்டு 2 டைம்ஸ் வந்திருக்குது. 6மே 2 டைம்ஸ் வந்திருக்குது. 7 8 வந்து ஒரு டைம் வந்திருக்குது. ஸோ இதில் இப்போ 5 தான் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்திருக்குது. ஸோ நம்ம எடுத்துருக்கிற இந்த ப்ராப்ளம்க்கு வந்துட்டு மோட் வேல்யூ வந்து 5. ஸோ இப்போ கான்செப்ட் புரிஞ்சுதா. எந்த நம்பர் வந்துட்டு அதிக டைம் ரிப்பீட் ஆகிருக்குதோ அதுதான் மோட் வேல்யூ. ஸோ மோடை பொறுத்தளவுக்கு ஃப்ரீக்வன்சி வந்துட்டு நமக்கு வந்து 2 ஆர் மோர் டைம்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்துட்டு மோடுக்கு வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒரு வேல்யூ இருக்கிற அந்த ப்ராப்ளம் இருக்கிற எல்லா வேல்யூமே ஒரு தடவை மட்டும்தான் வந்திருக்குது அப்படின்னா அந்த இடத்துல மோட் கிடையாது. மல்டிபிள் மோட்ஸ் வந்து அலௌடு. இப்போ இங்கே வந்து 5 இல்லை அப்படின்னா 3 4 2 6 4மே 2 டைம்ஸ் வந்திருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வந்துட்டு மோட்னு எடுத்துக்கலாம். மோடுக்கு 3 4 2 6 எல்லாமே எழுதிக்கலாம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு 2 டைம்ஸ் ஆர் 2 டைம்ஸ்க்கு மேலே வந்துருச்சுனாலே அதிக டைம் எந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்திருக்குதோ அது எல்லாமே நீங்கள் மோடுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி பார்த்துடலாமா. டிஸ்க்ரீட் ஃப்ரீக்வன்சி. ஸோ நமக்கு இங்கே வந்து எக்ஸ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, எஃப் வேல்யூவும் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்துட்டு மோட் இஸ் த வேல்யூ ஆஃப் த வேரியபிள் கரஸ்பாண்டிங் டு த மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியில் எது வந்து ஹையஸ்ட் நம்பர்னு பார்க்கணும். இங்கே வந்து 7 தான் ஹையஸ்ட் நம்பர். ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற எக்ஸ் தான் வந்துட்டு நமக்கு மோட். ஓகேவா. ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தா இப்படி தான் போடணும். இதே கண்டினியூஸ் டேட்டா கொடுத்துருக்குறாங்க, அதாவது நமக்கு கிளாஸ் இன்டர்வல்ஸில் கொடுத்துருக்குறாங்கன்னா அதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. L + F1 - F0 டிவைடட் பை 2F1 - F0 - F2 இன்டூ C. இதில் F1 அப்படிங்கிறது நம்ம மோடோட ஃப்ரீக்வன்சி, F0 அப்படிங்கிறது நமக்கு மோடுக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவோட ஃப்ரீக்வன்சி, F2 அப்படிங்கிறது மோடுக்கு அடுத்து இருக்கிற ஃப்ரீக்வன்சி, சிங்கிறது கிளாஸ் இன்டர்வல், எல்லுங்கிறது லோயர் லிமிட். ஓகேவா. இப்போது நமக்கு வந்து கொஸ்டினில் எக்ஸ் வேல்யூவும் எஃப் வேல்யூவும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இப்போது இருக்கிறதுலே மேக்ஸிமம் வேல்யூ எது? 5 7 12 18 16 10 5. இதில் மேக்ஸிமம் வேல்யூ 18. ஸோ அந்த 18 தான் நம்மளோட F1. ஓகேவா. இதை தான் நம்ம மோடு கிளாஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது இதுக்கு முன்னாடி இருக்கிறத நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், ப்ரிசீடிங் ஃப்ரீக்வன்சியை F0ன்னு எடுத்துக்கணும்.
சக்சீடிங் ஃப்ரீக்வன்சியை F2ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறது F0, இதுக்கு அடுத்து இருக்கிறது F2. இதை அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? L ப்ளஸ் Lக்கு இங்கே லோவர் லிமிட் 300 இருக்குது, எழுதியாச்சு. அடுத்தது F1 மைனஸ் F2, அப்போ 18 மைனஸ் F1 மைனஸ் F0. ஃபார்முலா இங்கே ஒரு எழுதிக்கலாம். L into F1 minus F0 to F1 minus F0 minus F2 into C. ஓகேவா? சரி, இப்போ இங்கே F1 வேல்யூ நமக்கு 18, F0 வேல்யூ 12, 2 into F1 அப்படின்னா 2 into 18 minus F0 12, F2 வந்து 16 into நம்மளோட கிளாஸ் இன்டர்வல் வேல்யூ என்னது? இங்கே 100 to 200, நமக்கு வந்துட்டு 100 கொடுத்துருக்குறாங்க இன்டர்வலு. ஸோ அதையும் எழுதியாச்சு. ஸோ இந்த வேல்யூஸை வந்து நம்ம ஃபைன் பண்ணோம்னா அதுதான் நம்மளோட மோடு வேல்யூ. ஓகேவா? இன்கேஸ் இந்த 2F1 மைனஸ் F0 மைனஸ் 2 இந்த கீழே டிவிஷனில் இருக்கு இல்லையா ஃபார்முலாவில், இந்த டைம் நமக்கு வந்துட்டு 0வாக வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, 0வாக வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதில் நமக்கு ப்ராப்ளம் கேட்க மாட்டாங்க. இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புக்கில் இருந்துச்சு, அதனால நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வந்துட்டு M0 எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது மோடு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா L ப்ளஸ் F1 மைனஸ் F0 டிவைடட் பை நம்மளோட அந்த இது வந்து நம்ம எடுத்துருக்கிற மோட் வேல்யூ இருக்கிறதுலையே ஹையஸ்ட் வேல்யூ, அதிலிருந்து அந்த ப்ரிசீடிங் வேல்யூவும் சக்சீடிங் வேல்யூவும் மைனஸ் பண்ணி அதுக்கு அப்சல்யூட் வேல்யூ அதாவது மாடலஸ் வேல்யூ எடுத்து ஆட் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ கீழே இந்த வேல்யூ 0 ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், F1 மைனஸ் F0 ப்ளஸ் F1 மைனஸ் F2 இந்த ரெண்டோட மாடலஸ் வேல்யூ இதை மட்டும் இங்கே சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம், அவ்வளோதான். அதே மாதிரி mode lies in the first class interval, then F0 is taken as 0. இப்போ இங்கே வந்து மோடு வந்து இன்பிட்வீனில் வந்திருக்கிறங்காட்டி நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பிட்வீனில் வந்திருக்கிறங்காட்டி இதுக்கு முன்னாடி நம்பரை F0ன்னு எடுத்துக்கிட்டோம். இன்கேஸ் இங்கே வந்துருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ப்ரிசீடிங் வேல்யூவே இருக்காது இல்லையா, அதனால் அதை நம்ம வந்து 0ன்னு கன்சிடர் பண்ணிக்க சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப். எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது கார்ல் பர்சன் தான் வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னா மோட் ஈக்குவல் டு 3 மீடியன் மைனஸ் 2 மீன். ஸோ இது எந்த மாதிரி ப்ராப்ளம்க்கு வரும் அப்படின்னா மீன் வேல்யூ, மீடியன் வேல்யூ, மோட் வேல்யூ மூணுமே வந்துட்டு நாட் ஈக்குவலாக இருக்கும்போது அதை அசிமெட்ரிக்னு சொல்லுவோம். ஸோ அந்த டைமில் இது வந்துட்டு நமக்கு யூஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப். இதுக்கு வந்து உங்களுக்கு கொஸ்டின் டேரெக்டாக இருக்கும், இது இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா மீடியன் வந்து 72ன்னு சொல்லிட்டாங்க, மீன் வந்து 78ன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருந்தால் மோட் வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். 3 into 78 minus 2 into 3 into 72 minus 2 into 78 இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு மோட் வேல்யூ 60 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு வந்துட்டு மீடியன் அண்ட் மோட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. ஈஸியான டாபிக்ஸ் தான், ஒரு 2-3 ப்ராப்ளம் மட்டும் போட்டு பாருங்கள், நல்லாவே ரெஜிஸ்டர் ஆயிரும். இந்த ஃபார்முலா எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.